நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு தெரியுமா பெரியமா, என்னை விட இஷானை பத்தி சொன்னாலிக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கு. நான் அவனோட வைஃப், ஆனா அவ அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். இத்தனை வருஷமா இஷானை மீட் பண்ணலனாலும் என்னை விட அதிகமா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. மத்தவங்க முன்னாடி சொன்னாலி கிட்ட தோத்து போக எனக்கு இஷ்டம் இல்ல. ஐ அம் நாட் ஃபீலிங் குட் அபவுட் இட். ஓ, இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. அதனாலதான் கோவமா இருக்கியா? உன் கோபத்திலேயே ஒரு நியாயம் இருக்கு. ஆனா சுஹானா, இப்படி கோவப்படுறதுல என்ன பிரயோஜனம்? அதாவது இந்த காரணத்துக்காக நீ இஷான் மேல கோவமா இருந்து இதுக்காக அவனை நீ தள்ளி வைக்கிறேன்னா, அப்புறம் அவனை பத்தி நீ எதுவும் தெரிஞ்சுக்கவும் முடியாது, அவனை புரிஞ்சுக்கவும் முடியாது. அப்படின்னா நான் என்ன பண்றது பெரியமா? சுஹானா, நீ இஷான் கிட்ட இன்னும் நெருக்கமா இருக்கணும். நீ இஷானுக்கு பக்கத்துல இருந்து அவனை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அது மட்டும் இல்லாம நீ சொனாலி மேல கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லையே சுஹானா. அதாவது அவனுடைய சின்ன வயசு ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால அவனை பத்தி அவளுக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும். ஆனா இஷானுடைய மனைவி நீ தானே. அதுதான் நானும் சொன்னேன். இஷானோட ஆபீஷியல் வைஃப் நான் தானே. சொனாலியை விட அதிகமா எனக்கு தானே அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். கரெக்டா தானே சொல்றேன்? ரொம்ப கரெக்ட். அது மட்டும் இல்லாம சொனாலியை விட உனக்கு இஷானை பத்தி நல்லாவே தெரியும் சுஹானா. ஆமா சுஹானா, ஒரு மனைவிங்கிற முறையில உன்னால இஷானை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கவும் முடியும், புரிஞ்சுக்கவும் முடியும். ஆனா சொனாலியால் அது முடியாது. ஒரு மனைவியால தான் புருஷனுடைய இதய துடிப்பை கேட்க முடியும், அவன் மூச்சு விடுறதை எண்ண முடியும், துக்கத்துல அவன் கூட சேர்ந்து அழ முடியும், சந்தோஷத்துல கூட சேர்ந்து சிரிக்க முடியும். இஷானுடைய ஒரு ஸ்பரிசம் அது உனக்கு மட்டும்தான் சொந்தம். வேற யாராலையும் அதை சொந்தமாக்கிக்க முடியாது. நீயும் இஷானும் வாழ்க்கை பூரா சேர்ந்து வாழ போறீங்க. ஒவ்வொரு பைசாவா சேர்த்து இஷான் உனக்காக செய்ய போறதெல்லாம் சொனாலிக்காகவோ இல்ல வேற யாருக்காகவோ செய்ய மாட்டான். மழை பெய்யும் போது இஷான் தன்னுடைய கொடைய வேற ஒருத்தருக்கு கொடுக்கலாம், அவன் அப்படியே நினைஞ்சுக்கிட்டு வரலாம். ஆனா இஷான் பக்கத்துல நீ இருந்தா அவன் அதே கொடையில ஒன்ன அவன் பக்கத்துல இழுத்துப்பான். குளிரும் போது நீ அவனுக்கு ஆதரவு கொடுத்தீனா நிச்சயமா என் இஷான் உன்னோட அரவணைப்புல அந்த கொடைய பறக்க விட்டுடுவான். இஷான் கிட்ட கிடைக்கிற இந்த சந்தோஷம் எல்லாம் சொனாலிக்கு எங்க கிடைக்க போகுது? ஒரு மனைவிங்கிற முறையில இஷானை எந்த அளவுக்கு நீ புரிஞ்சுக்கிறியோ, எந்த அளவுக்கு நீ தெரிஞ்சுக்கிறியோ, அந்த அளவுக்கு சொனாலியால தெரிஞ்சுக்க முடியாது. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல மூணாவது மனுஷனுக்கு இடமே கிடையாது. அது சொனாலியா இருந்தாலும் சரி. கரெக்ட் பெரியமா, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இவ்வளவு சிம்பிளான விஷயம் எனக்கு புரியவே இல்லையே. எவ்வளவு ஸ்டூபிட்லனா. ராத்திரி நான் தூங்க போகும்போது இஷான் எனக்காக தானே லைட் ஆஃப் பண்ணுவான். சொனாலிக்கு ஒன்னும் லைட் ஆஃப் பண்றதுக்கு எழுந்து போக மாட்டானே. உங்களால மட்டும் எப்படி இதெல்லாம் முடியுது பெரியமா? இவ்ளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயத்த எப்படி உங்களால சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது? சரி சரி எழுந்துரு, சீக்கிரமா குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு கீழே வா. மாட்டேன். சரி. சுத்தம் என்பது நமக்கு சுத்தம். என்ன பண்ண? என்னாச்சு? உடைஞ்சிருச்சுமா. ஜாலி அக்கா, கவனமா தொடக்க கூடாதா? நான் அதை கவனமா தான் தொடச்சேன். ஆனா சார் தான் திடீர்னு சத்தமா அந்த பிபியை ஊதுனாரு. அதான் நான் பயந்துட்டேன். அதான் கையில இருந்த பூஜை அடி கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. வாட்? நீ இப்ப என்னோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு சொன்ன? பிபியா? இத பார்த்தா உனக்கு பிபி மாதிரியா தெரியுது? பிபி? ஹவ் டேர் யூ? ஹவ் டேர் யூ? பயந்துட்டேன்னு சொல்லுவேன். ஏன் மியூசிக்கை கேட்டு நீ பயந்துட்டியா? ஹவ் டேர் யூ இன்சல்ட் மீ? ப்ளீஸ்,
இந்த ட்ரம்பெட்டை வாசிக்கிறது நீங்க எப்பதான் நிறுத்த போறீங்க? ஓ thank you so much. அட்லீஸ்ட் நீயாவது என் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டோட பேரை சரியா சொன்னியே. சார் பேர் தப்போ சரியோ தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. இந்த டம்பர் பிளேட் வாசிக்கிறத நிறுத்திடுங்க. What? Temper pick? சாரி சார், சஞ்சனம்மா என்ன சொன்னாங்களோ அதை தான் நானும் சொல்றேன். நீங்க வாசிக்கிறப்ப நாங்க ரொம்ப பயந்து போயிடுறோம். பயந்துறீங்களா? ஓகே இட்ஸ் செட்டில். சஞ்சனா இங்க வா. நீ இவங்க ரெண்டு பெரிய வேலையை விட்டு தூக்கிட்டு புது ஸ்டாஃபை அப்பாயிண்ட் பண்ணு. அப்பாயிண்ட் பண்ணும்போது பயோடேட்டாவை நல்லா செக் பண்ணு. அவங்களுக்கு மியூசிக் மேல உணர்ச்சி பூர்வமான அன்பு இருக்கணும். மியூசிக்க பத்தின சென்ஸ் இருக்கணும். இசை தானே, இசைனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எங்களுக்கு உயிர். எங்க ஊர்ல ஒரு கல்யாண காட்சினா போதும், பேண்ட் வாத்தியெல்லாம் வச்சு கலக்கிடுவாங்க. அத கேட்டு நான் என்னமா டான்ஸ் ஆடுவேன் தெரியுமா? நான் இப்ப நீ என்ன சொல்ல வர? உங்க ஊர் பேண்ட் வாத்தியக்காரங்க என்ன விட நல்லா ட்ரம்பெட் வாசிக்கிறாங்கன்னு சொல்றியா? இல்ல. Get out! You are fired! Both of you! டாட் ப்ளீஸ், உங்களுக்கு வாசிக்கணும்னா நீங்க உங்க ரூமுக்கு போய் வாசிக்கலாம்ல. ஆமாங்கய்யா, அதுவும் கதவை சாத்திக்கிட்டு. டாட் calm down, just relax, sit here. You know, you need to grow up. இப்ப சுஹானா அக்காவையே பாருங்களேன், பயங்கர மெச்சூர் ஆயிட்டாங்க. எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்துக்கிறாங்க தெரியுமா? Oh please shut up. அப்போ என்ன பார்த்து நான் மெச்சூர் இல்ல புத்திசாலி இல்லன்னு சொல்ல வரியா? சுஹானா என்னைக்கும் மாறவே மாட்டா. She will not change. சுஹானா அன்னைக்கு நீயே பார்த்தல, ஒரு புது Dress வாங்குறதுக்கு அவ புருஷனை எப்படி கொள்ளை அடிச்சிருக்கா. பாவம் அந்த இஷா. அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? அந்த வீட்ல உள்ளவங்க பணத்தை எவ்வளவு வேல்யூ பண்றாங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த Dress-ஐ திருப்பி கொடுக்கலான்னு கிளம்பிட்டான். What? Really? யா. மாமா எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, ஆனா அவ கேட்கவே இல்ல. அப்புறம் பெரியம்மாவும் பாட்டியும் சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அவ சமாதானம் ஆனா. என்னால நம்பவே முடியல. இது ரொம்ப சந்தோஷமான செய்தி. டாலி கோபி, சொல்லுங்க. இது சந்தோஷமான சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு ஒரு புது டியூன் தோணுது. நான் வாசிக்கிறேன். டாட், உங்களுக்கு செலிப்ரேட் தானே பண்ணணும். வேற ஏதாவது பண்ணி செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் இந்த மியூசிக் வேணாம். என்ன பாக்குறீங்க? நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, சுஹானா செட்டில் ஆயிட்டா, அதனால நானும் செட்டில் ஆகலான்னு யோசிக்கிறேன். என்ன? இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீங்களும் அதாவது நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, இப்போ சுஹானாவோட லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, அதனால உன்னோட லைஃபையும் செட்டில் பண்ணிட்டு நானும் என்ன சொல்லுவாங்க அந்த கோயில் குளம்னு கிளம்பிடலான். டாட் ப்ளீஸ், இதுக்கு மேல நீங்க இத பத்தி எதுவுமே பேசக்கூடாது. டாலி கோபி, சொல்லுங்க ஐயா. புதுசா நான் அந்த பசங்களோட போட்டோஸ் எல்லாம் கொண்டு வந்தேன்ல, ஆமாங்கய்யா, அத என் செல்ல பொண்ணு கிட்ட காட்டுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரஜினி அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்திரோட ஃபேவரட் ஸ்வீட் கஸ்டர்ட். அப்படியா? கண்டிப்பா இந்திரன் ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஏமா ராணி, எனக்கு பிடிச்ச கஸ்டர்ட் கொஞ்சம் பண்ணி வைக்கிறியாமா? இல்ல இது அவருக்கு தெரியவே தெரியாது. அப்படியா? ராத்திரி சாப்பிட்டோன்னு அவருக்கு இதை கொடுப்பேன். இத பார்த்ததும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஒருவேளை அவருக்கு இதை சாப்பிட தோணலனா? இல்ல, சாப்பிடறதுக்குன்னு ஒரு மூட் வேணும்ல. லைக் எப்போ எனக்கு எது வேணும் எது வேணாங்கிறது எனக்கே தெரியாது. உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஒன்ன விரும்புறவங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். வந்தாச்சா? ஓஹோ, இந்த ரெண்ணாக்காக கஸ்டர்ட் பண்றீங்களா? பாத்தியா, நிஷாக்கு கூட தெரியும். உறவுகள்னா இப்படித்தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்காமலே தெரிஞ்சுக்கிறது, மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிறது. ஒவ்வொரு நல்ல உறவுக்கும் இதுதான் அடையாளம். அதுவும் இல்லாம இந்த புருஷன் பொண்டாட்டி உறவு இருக்கே, அது உனக்கு ஒண்ணு தெரியுமா? புருஷன் பொண்டாட்டி எப்போ ஒன்னா இருக்கிறதுனால, வாழ்க்கையோட சுக துக்கங்கள் எல்லாத்தையும் ஒன்னா அனுபவிக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப கரெக்டா சொல்றீங்கக்கா. ஆமா சுகனா,
இலேஷ் ராத்திரில கொரட்டை விட்டு தூங்குனாருன்னா அந்த நேரத்துல அவருக்கு நல்ல கனவு வருதா கெட்ட கனவு வருதான்னு எனக்கு தெரிஞ்சிடும். அவர் அமைதியா இருந்தாலும் எனக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். தட்ஸ் so amazing. நீங்க ரெண்டு பேரும் உங்க ஹஸ்பண்ட்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் தான் சொல்றேன்ல, புருஷன் பொண்டாட்டி ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சுப்பாங்க. நீயும் இஷானை பத்தி புரிஞ்சுப்ப பாரு. என்ன கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா சுகானா, அவன் என்ன பண்ணாலும் அதுக்கான அர்த்தம் உனக்கு புரிஞ்சிடும். அவன் உன் கையை எடுத்து தன்னோட கை மேல வச்சுப்பான்ல, அப்போ என்னாச்சு? ஏன் எங்க ரெண்டு பேரும் அப்படி பாக்குற? உங்க ரெண்டு பேரோட ஹஸ்பண்ட்ஸும் உங்களால ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கல்ல? அதுல என்ன சந்தேகம் சுகானா? நோ பட் நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எனக்கு அழணும்னு தோணும் போது இந்தரோட தோள்ல சாஞ்சு அழுவேன். அப்புறம் இந்தருக்கு அழணும்னு தோணும் போது என் மடியில தான் படுத்து அழுவாரு. இதுதான் உண்மையான உறவு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனுஷனோட வீக்னஸ் என்ன தெரியுமா? ருசியான சாப்பாடு. அதுலயும் ஏன் இலேஷுக்கு ரொம்ப அதிகம். ஆனா அது உண்மைதான். புருஷன் ஆபீஸ் போயிட்டு சோர்ந்து போய் வீட்டுக்கு வரும்போது அவனோட பொண்டாட்டி அவனுக்கு பிடிச்ச சமையல உடனே செஞ்சு அவனுக்கு கொடுக்கும் போது அது வரைக்கும் இருந்த எல்லா களைப்பும் உடனே மறந்துடுவான். ரியலி? ரியலி. கிடைச்சிருச்சு. இந்த பையனா பாரு, இந்த பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்ல. இவன் வேண்டாம் கோபி என்ன, இவன் கண்ணை பாருங்க, ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு. குட்டி குட்டியா இருக்கா? சரி பரவாயில்ல விடு, பெரிய கண்ணு இருக்கவன பாப்போம். ஆகா கிடைச்சிருச்சு. இவரை பாரு, இவர் கண்ணு பத்தியா எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு. நிஜமாவே கண்ணு பெருசா இருக்கு. ஆனா அதுல ஒரு கண்ணாடியை வேற போட்டு வச்சிருக்காரு. உங்களால பார்க்க முடியலன்னா சும்மா இருங்க கோபியண்ணா, நானே தேடி எடுத்துக்கிறேன். அட இதோ இந்த பையன் ரொம்ப அழகா இருக்காரு. சஞ்சனம்மா இவரை பாருங்களேன். இவர் பக்கத்துல நீங்க நின்னீங்கன்னா ஜோடி பொறுத்த நல்லா இருக்கும். அழகா இருக்காருல? ஐயா என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த பையன் பெரிய ஆபீசரா இருக்கானா. நீங்க கொஞ்சம் பாருங்களேன். இதெல்லாம் எவ்வளவு நாள் நடந்துகிட்டு இருக்கு? அதெல்லாம் எதுக்குமா? இதுல இத்தனை போட்டோ இருக்கு. இதுல யார பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கம்மா. ஒரு தடவை போட்டோவை பார்த்தாதான் என்னமா? சஞ்சனம்மா இந்த பையன்களையும் கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்காங்க. I am not interested. Dad எங்க? Dad, இப்பவே உங்ககிட்ட இத பத்தி பேசி ஆகணும். அம்மா. சுஹானா, சுஹானா, சுஹானா. இஷானா டீ. மீனா, சின்ன நீ எங்க? வெளிய எங்கேயாவது போயிருக்கலாம். அண்ணியா? அவங்க வந்து காலையில எழுந்திருக்கும் போது மணி என்ன? இஷானா, நான் தினமும் காலையில 6 மணிக்கெல்லாம் எழுந்துருவேன். நான் உன்னை பத்தி கேட்கல, சுஹானாவை பத்தி கேட்டேன். அண்ணியா? மீனா, இன்னைக்கு டீ ரொம்ப சூப்பரா இருக்கு. யாரு போட்ட டீ இது? டீயா? சின்ன நீ தான் போட்டாங்க. மீனா மேடம் போறீங்களா?
நீயா? இந்த டீயை நீ தான் போட்டியா சுஹானா? இதுல ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன இருக்கு இஷான்? நிஜமா இந்த டீயை நான் தான் போட்டேன். என்னால ஒரு நல்ல டீ போட்டு கொடுக்க முடியும். எனக்கு அது வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டீ ஆறிட போது குடி. சுஹானா நிஜமா? ஐ மீன் ஐ கான்ட் பிலீவ் இட். இந்த டீயை நீ தான் போட்டியா? ஐ மீன் உனக்கு டீ போட தெரியுங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாது. அதுவும் இவ்வளவு நல்ல டீ. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? யூ டோன்ட் நோ மீ. அப்படின்னு யார் சொன்னது உனக்கு? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ நல்லா படுத்து தூங்குவ. உன்னை யாராவது அன்பா வந்து காலையில எழுப்புனா உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காலையில எழுந்த உடனே காஃபி ஜூஸ் ரெண்டுமே உன் கண்ணு முன்னாடி இருக்கணும். உன் மனசு ஒரு குழந்தை மாதிரிங்கிற விஷயமும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ ஸ்வீட்டி கூட விளையாடுவல்ல, அப்ப அப்படியே நீ ஒரு குழந்தை மாதிரியே மாறிடுவ. எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? பார்க்கும்போது ஸ்வீட்டி உன்னை விட பெரியவளா அப்படிங்கிற மாதிரியே தோணும். அப்புறம் இன்னொரு விஷயம், உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா? நீ ஓடுற தண்ணி மாதிரி சுத்தமானவ, பியூர். உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, எதையுமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. மேபி அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய நல்ல குவாலிட்டியில ஒண்ணுன்னு கூட சொல்லலாம். நீ செய்யற எதையுமே உனக்கே தெரியாம செஞ்சிடற. நீ ரொம்ப நல்லவ சுஹானா, ரொம்ப ரொம்ப நல்லவ. போதும். ஏதோ டயலாக் மனப்பாடு பண்ணிட்டு வந்து சொல்ற மாதிரி தோணுது. நீ என்னை சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. என்னை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா எனக்கு தோக்கறது பிடிக்காதுன்னு உனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கோம் இஷான். ஐ டோன்ட் லைக் டு கெட் டிஃபீட்டட். ஆனா நேத்து உன்னால நான் தோத்து போயிட்டேன். என்னால தோத்து போயிட்டியா? உன்னாலதான். யா, உன்னை பத்தி நீ என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன்? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் என்னை விட உன்னை பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. வை? அப்ப நீ இதுக்காக தான் நேத்துல இருந்து கோவத்துல இருந்தியா? ஆமா, நேத்துல இருந்து அதனால தான் கோவம். ஓ சுஹானா, ஏன் இப்படி இருக்க? உனக்கு என்னை பத்தி தெரியாதுன்னு உன்கிட்ட சொன்னது யாரு? சரி ஒன்னு சொல்லு. நான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல நான் யார் பேர் சொல்லி கூப்பிடுவேன்? ராதா தானே. பாத்தியா, உனக்கே தெரிஞ்சிருக்க. சரி, அப்புறம் இன்னொன்னு சொல்லு. நான் ஆபீஸ்க்கு போகும்போது முதல்ல எதை எடுப்பேன்னு சொல்லு. என் வாலெட்டா இல்ல என் கண்ணாடியா? ஸ்பெக்ஸ். கண்ணாடி. பாத்தியா, இது கூட தெரிஞ்சிருக்க. என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சா ஏன் தெரியாதுன்னு சொல்ற? ஆனா இதுல ரொம்ப சிம்பிளான क्वेश्चंसா இருக்கு. இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம மீனாக்கு கூட நல்லா தெரியும். நீ என்ன சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. யூ டோன்ட் நீட் டு கன்சோல் மீ. அது சரி, நான் இப்போ உன்னை கன்சோல் பண்றேங்கிற விஷயம் கூட உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. குட். ஆனா உன்னை பத்தின ஒரு விஷயத்த நான் இன்னும் உன்கிட்ட சொல்லல. நீ ரொம்ப ஸ்மார்ட் தான், வெரி இன்டெலிஜென்ட். இஷான், ஏய் இரு. நீ இந்த குஷன் எடுத்து அடிப்பன்னு கூட எனக்கு நல்லா தெரியும். என்னையா நீ? கொஞ்சம் டீயை குடிக்க விடு. உனக்கு ஒன்று தெரியுமா? ரொம்ப ஆசையா எனக்காக ஸ்பெஷலா நீ இந்த டீயை போட்டு கொடுத்துருக்க. கொஞ்சம் குடிக்க விடு. நிஜமாவே நான் நல்லா போட்டிருக்கேனா? கிராமத்துல இருக்கிற குளம், கோவில், ஐயனாறு, ஆலமரம் இது எல்லா மேலேயும் சத்தியம் பண்ணி சொல்றேன், ரொம்ப நல்லா இருக்கு. நீ ரெண்டு பேரும் மறந்துட்டியா? அவங்க பேரை சொல்லி சத்தியம் பண்ணலையா?
பண்ணையாருடைய சொம்பு வெத்தலை பொட்டி. டீ ரொம்ப நல்லா போட்டிருக்க. தேங்க்யூ. இப்போ என் மேல கோவம்லாம் எதுவும் இல்லைல்ல? தேங்க்யூ பண்ணையாரம்மா. டாகூர்